சர்க்கம் 86. குகன் லக்ஷ்மணனை பற்றி கூறுதல். அப்போது வனங்களில் சுற்றி பழகியுள்ள குகன் லக்ஷ்மணனுடைய உயர்ந்த இயல்புகள் நினைவு வர பெற்றவனாய் எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட பரதனிடம் பின்வருமாறு விவரித்தான். தன் தமையனாரை பாதுகாத்து கொண்டு உத்தமமான வில் அம்பு தரித்து இரவு முழுவதும் கண்விழித்து கொண்டிருந்த நற்குணசாலியான லக்ஷ்மணனை பார்த்து நான் சொன்னேன், ரகுநந்தனா, இந்த சுகமான படுக்கை தங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. கவலைப்படாமல் இதில் படுத்துக்கொண்டு நன்றாக களைப்பாருங்கள். தர்மாத்மாவே, நானும் என்னை சார்ந்த இந்த மக்களும் அசௌகரியங்களை சகித்து கொள்ளும் பழக்கமுடையவர்கள். ஆனால் தாங்களோ பரம சௌக்கியங்களையே அனுபவித்தவர். நாங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு கண் விழித்திருப்போம். தங்கள் முன்னிலையில் நான் சத்தியமாக கூறுகிறேன், எனக்கு ஸ்ரீராமனை காட்டிலும் அதிக அன்புக்குரியவர் இவ்வுலகில் வேறு எவரும் இலர். அதனால் இவருடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவருடைய பேரருளினால் இவ்வுலகில் பெரும் கீர்த்தியையும் அறச்செயல்களின் பயனான புண்ணியத்தையும், ஏன் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வளத்தையும் பெறலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே ராமனிடம் பேரன்பு வைத்துள்ள நான் கையில் வில் பிடித்து என்னுடைய சுற்றத்தார் எல்லோருடனும் விழிப்பாக இருந்து சீதா பிராட்டியாருடன் படுத்து கொண்டிருக்கும் உயிர் தோழரான ராமனை பாதுகாப்பேன். நாங்கள் எப்போதும் காட்டுக்குள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு தெரியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. 4 வகை படை எதிர்த்து வந்தால் கூட நாங்கள் எதிர்கொள்வோம் என்பது திண்ணம். இவ்வாறு நாங்கள் கூறி முடித்ததும் தர்மம் ஒன்றையே மனதில் சிந்திப்பவரும் மகாத்மாவுமான லக்ஷ்மணன் எங்களை பார்த்து வினயத்தோடு கூறினார், தசரத குமாரர் ஸ்ரீராமனும் சீதையும் வெறும் தரையில் சயனித்துக் கொண்டிருக்கும் போது நான் உயிர் பிழைத்திருக்கவோ சுகங்களை அனுபவிக்கவோ உறங்கவோ எவ்வாறு முடியும் குகனே? எவர் தேவ அசுரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் போரில் எதிர்கொள்ள முடியாதவரோ அவர் சீதா பிராட்டியுடன் புற்களால் ஆன படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் அவலத்தை பார். தசரதருடைய நீண்ட நெடுந்தவத்தாலும் பல வகையான சிரமத்தை கொடுக்கும் உபவாசம் போன்ற முறைகளாலும் தனக்கு நிகரான வல்லமை படைத்தவராக பெறப்பட்ட அரும் பெரும் புதல்வர் இவரையன்றோ இவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் வெகு காலம் மன்னர் உயிரோடு இருக்க மாட்டார். இந்த மண்ணுலகு விரைவிலேயே நாதனை இழந்ததாக ஆகப் போகிறது. அந்த புறத்து மாதர்கள் எல்லோரும் துக்கம் தாங்காமல் பெரும் குரலில் ஒப்பாரி வைத்து உடல் சோர்ந்து அழுகையை நிறுத்தி விட்டதால் அரச மாளிகை சப்தமில்லாமல் அடங்கி போயிருக்கும் என்று எண்ணுகிறேன். கௌசல்யா தேவியும் மன்னரும் என் அன்னை சுமித்ரையும் இந்த இரவு வரையில் கூட உயிர் பிழைத்திருக்க மாட்டார்களோ என்று அஞ்சுகிறேன். ஒருவேளை கேகய நாட்டிலிருந்து சத்ருக்னன் வரும் வழியை பார்த்து கொண்டு என்னுடைய தாயார் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனால் மாவீரனை பெற்ற தாயார் கௌசல்யை பெரும் துயர் உற்றவராய் மாண்டு போயிருப்பார். என்னுடைய தந்தையார் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட விரும்பி அது நிறைவேறாமல் போகவே எல்லாம் போய்விட்டது என்று மனம் புண்பட்டே உயிர் துறந்திருப்பார். என் தந்தையின் மரண காலத்தில் அருகிலிருந்து மன்னவருடைய ஈமச் சடங்குகளை நடத்தி வைப்பவர்கள் வாழ்க்கை பயன் கைகூட பெற்றவர் ஆவார்கள். அழகிய நார்ச்சந்திகள், நன்கு வகுக்கப்பட்ட ராஜ வீதிகள், செல்வந்தர்கள் வசிக்கும் மாளிகைகள், அரச மரபினர் வசிக்கும் அரண்மனைகள், எல்லா வகையான உத்தம பொருள்களின் நிறைவு, யானை குதிரை ரதம் நிறைந்திருப்பது, பல்வகை இசை கருவிகளின் இனிய நாதம், மங்களகரமான வஸ்துக்கள் நிறைய காணப்படுவது, மன மகிழ்ச்சியும் உடல் வலிவும் பெற்ற மக்களின் கூட்டம், ஏராளமான பூஞ்சோலை நந்தனவனங்கள், அவ்வப்போது பொதுமக்கள் கூட்டமாக கூடி நடத்தும் மனமகிழ் நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், இவ்வளவும் நிறைந்த என் தந்தையாரின் தலைநகரத்தில் பெரும் பேறு பெற்றவர்கள் உலாவப் போகிறார்கள். வனவாச காலம் முடிந்ததும் சொன்ன சொல்லை நிறைவேற்றிவிட்ட மன திருப்தியுடன் சுகமாக திரும்பும் நாங்கள் மீண்டும் அயோத்தி நகரத்தில் நுழைவோமா? இவ்வாறு மனம் நொந்து புலம்பிய பெரும் புண்ணியசாலியான அரசகுமாரர் இலக்குவன் கண் விழித்து நின்ற அந்த நிலையிலேயே அந்த இரவு கழிந்தது. மாசில்லாத சூரியன் உதித்தவுடன் கங்கை கரையில் ஆலம்பால் கொணர்ந்து அவ்விருவர் முடியையும் ஜடாபாரமாக செய்வித்து சௌக்கியமாக அக்கரையில் சேர்ப்பித்தேன். சடாமுடியும் அறவுரியும் தரித்தவர்களும் எதிரிகளை வாட்டுகின்றவர்களும்
யானை கூட்டங்களின் இரு தலைவர் போன்றவர்களும் பேராற்றல் கொண்டவர்களும் உயர்ந்த வில் அம்பு ஏந்தியவர்களுமான அவ்விருவரும் நாலா பக்கங்களிலும் பார்வையை செலுத்தியபடி சீதையுடன் சென்றார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 86வது சர்க்கம் முற்றிற்று.